ஹalleluya ஹalleluya. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையேங்கிற அந்த பாடலை உற்சாகமா பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாவரு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே,
அலைச்சல்களை எண்ணினீர் கண்ணீரும் துருத்தியில் என் அலைச்சல்களை எண்ணினீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே நம்புவேனார் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே நம்புவேனார் எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாள்களும் இல்லையே உம்மை தேடாத நாள்களும் இல்லையே உம்மை பாடாத நாள்களும் இல்லையே உம்மை தேடாத நாள்களும் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே உம்மை பாடாத நாள்களும் இல்லையே உம்மை தேடாத நாள்களும் இல்லையே உம்மை பாடாத நாள்களும் இல்லையே உம்மை தேடாத நாள்களும் இல்லையே என் அலைச்சல்களை எண்ணினீர் கண்ணீரும் துருத்தியில் என் அலைச்சல்களை எண்ணினீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே நம்புவேனார் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே நம்புவேனார் எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாள்களும் இல்லையே உம்மை பாடாத நாள்களும் இல்லையே உம்மை தேடாத நாள்களும் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் நம்புங்கப்பா தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே ஹalleluya உற்சாகமாக ஹalleluya ஹalleluya எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனைங்கிறான பாடல் உற்சாகமாக பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம் யாவது கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஹalleluya எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை வண்டியிடுவேன் உன் பாதத்திலே வண்டியிடுவேன் உன் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை ஆமென் எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை
மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆமென். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீரன் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரன் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினையா, கனிவாக என்னை நீர் தேற்றினையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆமென். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே.
மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், என் இயேசுவின் நாமம் என் ஜீவிதத்திலேயே ஆசிரியமேங்கிற பாடலை உற்சாகமாக பாடி அன்று நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அபிஷேகத்தோடு பாடி அன்று நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், என் இயேசுவின் நாமம் என் ஜீவிதத்திலேயே ஆசிரியமே. இயேசுவின் நாமம், என் இயேசுவின் நாமம் என் ജീവിതത്തിലേറെ ആശ്രയമേ. ഞാനെന്നും സ്തുതിക്കും, ഞാനെന്നും വാഴ്ത്തും എൻ്റെ യേശുവിൻ നാമം, എനിക്കെത്ര ആനന്ദം. ഞാനെന്നും സ്തുതിക്കും, ഞാനെന്നും വാഴ്ത്തും എൻ്റെ യേശുവിൻ നാമം, എനിക്കെത്ര ആനന്ദം. യേശുവിൻ നാമം, എൻ യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലേറെ ആശ്രയമേ. യേശുവിൻ നാമം, എൻ യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലേറെ ആശ്രയമേ. ഞാനെന്നു സ്തുതിക്കും, ഞാനെന്നു വാഴ്ത്തും എൻ്റെ യേശുവിൻ നാമം, എനിക്കെത്ര ആനന്ദം. ഞാനെന്നു സ്തുതിക്കും, ഞാനെന്നും വാഴ്ത്തും എൻ്റെ യേശുവിൻ നാമം, എനിക്കെത്ര ആനന്ദം. പാപിയായിരുന്നെന്നെ രക്ഷിപ്പാനായി യേശു ക്രൂശിലേറി തന്റെ ജീവൻ അർപ്പിച്ചു. പാപിയായിരുന്നെന്നെ രക്ഷിപ്പാനായി യേശു ക്രൂശിലേറി തന്റെ ജീവൻ അർപ്പിച്ചു. യേശു എത്ര നല്ലവൻ, യേശു എത്ര വല്ലവൻ, 10,000-ത്തിലധിഷ്ഠേഷനവൻ. യേശു എത്ര നല്ലവൻ, യേശു എത്ര വല്ലവൻ, 10,000-ത്തിലധിഷ്ഠേഷനവൻ. യേശുവിൻ നാമം, എൻ യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലേറെ ആശ്രയമേ. യേശുവിൻ നാമം, എൻ യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലേറെ ആശ്രയമേ. ഞാനെന്നും സ്തുതിക്കും, ഞാനെന്നും വാഴ്ത്തും എൻ്റെ യേശുവിൻ നാമം, എനിക്കെത്ര ആനന്ദം. ഞാനെന്നും സ്തുതിക്കും, ഞാനെന്നും വാഴ്ത്തും എൻ്റെ യേശുവിൻ നാമം, എനിക്കെത്ര ആനന്ദം. നല്ലിടയനായ യേശുനാഥൻ എന്നെ നിരന്തരമായി വഴി നടത്തിയിടുന്നു. നല്ലിടയനായ യേശുനാഥൻ എന്നെ നിരന്തരമായി വഴി നടത്തിയിടുന്നു. അവൻ എന്നെ ശാസിക്കും, അവൻ എന്നെ ശിക്ഷിക്കും, തൻ കൊടികീഴെന്നെ നിത്യം നടത്തുന്നു. അവൻ എന്നെ ശാസിക്കും, അവൻ എന്നെ ശിക്ഷിക്കും, തൻ കൊടികീഴെന്നെ നിത്യം നടത്തിയിടുന്നു. യേശുവിൻ നാമം, എൻ യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലേറെ ആശ്രയമേ. യേശുവിൻ നാമം, എൻ യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലേറെ ആശ്രയമേ. ഞാനെന്നു സ്തുതിക്കും, ഞാനെന്നു വാഴ്ത്തും നാമം, എനിക്കെത്ര ആനന്ദം. ഞാനെന്നു സ്തുതിക്കും, ഞാനെന്നും വാഴ്ത്തും എൻ്റെ യേശുവിൻ നാമം, എനിക്കെത്ര ആനന്ദം. സമാധാനമില്ലാതെ ഞാൻ അലഞ്ഞു, യേശു സമാധാനമായി എൻ്റെ അരുകിൽ വന്നു. സമാധാനമില്ലാതെ ഞാൻ അലഞ്ഞു, യേശു സമാധാനമായി എൻ്റെ അരുകിൽ വന്നു. അവൻ എന്നെ അണച്ചു, അവൻ എന്നെ താങ്ങി, തൻ ഭുജബലത്താൽ എന്നെ നടത്തിയിടുന്നു. അവൻ എന്നെ അണച്ചു, അവൻ എന്നെ താങ്ങി, തൻ ഭുജബലത്താൽ എന്നെ നടത്തിയിടുന്നു. യേശുവിൻ നാമം, എൻ യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലേറെ ആശ്രയമേ. യേശുവിൻ നാമം, എൻ യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലേറെ ആശ്രയമേ. ഞാനെന്നു സ്തുതിക്കും, ഞാനെന്നും വാഴ്ത്തും എൻ്റെ
യേശുവിൻ നാമം എനിക്കെത്രയാനന്ദോ. ഞാനെന്നു സ്തുതിക്കും, ഞാനെന്നു വാഴ്ത്തും യേശുവിൻ നാമം എനിക്കെത്രയാനന്ദോ. പാപിയായിരുന്നെന്നെ രക്ഷിപ്പാനായി യേശു ക്രൂശിലേറി തന്റെ ജീവൻ അർപ്പിച്ചു. പാപിയായിരുന്നെന്നെ രക്ഷിപ്പാനായി യേശു ക്രൂശിലേറി തന്റെ ജീവൻ അർപ്പിച്ചു. യേശു എത്ര നല്ലവർ, യേശു എത്ര വല്ലവർ, 10,000-അതിശ്രേഷ്ഠനവർ. യേശു എത്ര നല്ലവർ, യേശു എത്ര വല്ലവർ, 10,000-അതിശ്രേഷ്ഠനവർ. യേശുവിൻ നാമം, യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലെ ആശ്രയമേ. യേശുവിൻ നാമം, യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലെ ആശ്രയമേ. ഞാനെന്നു സ്തുതിക്കും, ഞാനെന്നു വാഴ്ത്തും യേശുവിൻ നാമം എനിക്കെത്രയാനന്ദോ. 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 സമാധാനമില്ലാതെ ഞാൻ അലഞ്ഞു, യേശു സമാധാനമായി എന്റെ അരുകിൽ വന്നു. സമാധാനമില്ലാതെ ഞാൻ അലഞ്ഞു, യേശു സമാധാനമായി എന്റെ അരുകിൽ വന്നു. അവൻ എന്നെ നച്ചു, അവൻ എന്നെ താങ്ങി തൻ ഭുജബലത്താൽ എന്നെ നടത്തിയിടുന്നു. അവൻ എന്നെ അണച്ചു, അവൻ എന്നെ താങ്ങി തൻ ഭുജബലത്താൽ എന്നെ നടത്തിയിടുന്നു. അവൻ എന്നെ അണച്ചു, അവൻ എന്നെ താങ്ങി തൻ ഭുജബലത്താൽ എന്നെ നടത്തിയിടുന്നു. അവൻ എന്നെ അണച്ചു, അവൻ എന്നെ താങ്ങി തൻ ഭുജബലത്താൽ എന്നെ നടത്തിയിടുന്നു. അവൻ എന്നെ അണച്ചു, അവൻ എന്നെ താങ്ങി തൻ ഭുജബലത്താൽ എന്നെ നടത്തിയിടുന്നു. അവൻ എന്നെ അണച്ചു, അവൻ എന്നെ താങ്ങി തൻ ഭുജബലത്താൽ എന്നെ നടത്തിയിടുന്നു. യേശുവിൻ നാമം, യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലെ ആശ്രയമേ. ഓ യേശുവിൻ നാമം, യേശുവിൻ നാമം എൻ ജീവിതത്തിലെ ആശ്രയമേ. ഞാനെന്നു സ്തുതിക്കും, ഞാനെന്നു വാഴ്ത്തും യേശുവിൻ നാമം എനിക്കെത്രയാനന്ദോ. ഞാനെന്നു സ്തുതിക്കും, ഞാനെന്നു വാഴ്ത്തും യേശുവിൻ നാമം എനിക്കെത്രയാനന്ദോ. ഞാനെന്നു സ്തുതിക്കും, ഞാനെന്നു വാഴ്ത്തും യേശുവിൻ നാമം എനിക്കെത്രയാനന്ദോ. അത്ഭുതം യേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെങ്ങും ഉയർത്തിടാം. അത്ഭുതം യേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെങ്ങും ഉയർത്തിടാം. എവരുമേകമായി കൂടി സന്തോഷമായി ആരാധിക്കാം. എവരുമേകമായി കൂടി സന്തോഷമായി ആരാധിക്കാം. നല്ലവനാം കർത്തനവൻ വല്ലവനായി വെളിപ്പെടുമേ. അവൻ നല്ലവനാം കർത്തനവൻ വല്ലവനായി വെളിപ്പെടുമേ. അത്ഭുതം യേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെങ്ങും ഉയർത്തിടാം. അത്ഭുതം യേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെങ്ങും ഉയർത്തിടാം. വെള്ളിയും പൊന്നൊന്നുമല്ല ക്രിസ്തേശുവിൻ നാമത്തിനാൽ. വെള്ളിയും പൊന്നൊന്നുമല്ല ക്രിസ്തേശുവിൻ നാമത്തിനാൽ. അത്ഭുതങ്ങൾ അടയാളങ്ങൾ നടന്നിടുമേ കൺഭുജബലത്താൽ. അവൻ അത്ഭുത അടയാളങ്ങൾ നടന്നിടുമേ കൺഭുജബലത്താൽ. അത്ഭുതം യേശുവിൻ നാമം
ഭൂവിലെന്നും ഉയർത്തിടാം അത്ഭുതമേശുവിൻ നാമം ഈ ഭൂവിലെന്നും ഉയർത്തിടാം ഭൂതങ്ങൾ വീട്ടുടൻ പോകും സർവവാദയും നീങ്ങിടുമേ ഭൂതങ്ങൾ വീട്ടുടൻ പോകും സർവവാദയും നീങ്ങിടുമേ രോഗികളും ആശ്വസിക്കൂ ഗീതസ്വരം മുഴങ്ങിടുമേ അവേ രോഗികളും ആശ്വസിക്കൂ ഗീതസ്വരം മുഴങ്ങിടുമേ അത്ഭുതമേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെന്നും ഉയർത്തിടാം അത്ഭുതമേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെന്നും ഉയർത്തിടാം കുരുടരിൽ കണ്ണുകൾ തുറക്കൂ കാതു കേട്ടിടും ചെകിടർക്കുമേ കുരുടരിൽ കണ്ണുകൾ തുറക്കൂ കാതു കേട്ടിടും ചെകിടർക്കുമേ മൂടന്നുള്ളവർ ൂതിച്ചുയരൂയാവൂമരെല്ലാം സ്തുതി മുഴങ്ങോ അവർ മൂടന്നുള്ളവർ ൂതിച്ചുയരൂമരെല്ലാം സ്തുതി മുഴങ്ങോ അത്ഭുതമേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെന്നും ഉയർത്തിടാം അത്ഭുതമേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെന്നും ഉയർത്തിടാം നിന്നിതമാത്രമേവാ നമ്മെ നായകൻ കൈവിടുമോ നിന്നിതമാത്രമേവാ നമ്മെ നായകൻ കൈവിടുമോ എഴുന്നേറ്റുനാം പണിതിടുക തിരുകരങ്ങൾ നമ്മോടിരിക്കും അവരെഴുന്നേറ്റുനാം പണിതിടുക തിരുകരങ്ങൾ നമ്മോടിരിക്കും അവരെഴുന്നേറ്റുനാം പണിതിടുക തിരുകരങ്ങൾ നമ്മോടിരിക്കും അവരെഴുന്നേറ്റുനാം പണിതിടുക തിരുകരങ്ങൾ നമ്മോടിരിക്കും അത്ഭുതമേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെന്നും ഉയർത്തിടാം അത്ഭുതമേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെന്നും ഉയർത്തിടാം പിന്നൽ പിണാരുകൾ വീഴ്ത്തും പിന്മാരികെ ഊറ്റുമവർ പിന്നൽ പിണാരുകൾ വീഴ്ത്തും പിന്മാരിയെ ഊറ്റുമവർ ഉണരുകയാൽ ജനകോടികൾ തകരുമപ്പോ ദുശക്തികളോ അവരുണരുകയാൽ ജനകോടികൾ തകരുമപ്പോ ദുശക്തികളോ അത്ഭുതമേശുവിൻ നാമം അത്ഭുതമേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെന്നും ഉയർത്തിടാം ഭൂതങ്ങൾ വീട്ടുടൻ പോകും സർവവാദയും നീങ്ങിടുമേ ഭൂതങ്ങൾ വീട്ടുടൻ പോകും സർവവാദയും നീങ്ങിടുമേ രോഗികളും ആശ്വസിക്കൂ ഗീതസ്വരം മുഴങ്ങിടുമേ രോഗികളും ആശ്വസിക്കൂ ഗീതസ്വരം മുഴങ്ങിടുമേ രോഗികളും ആശ്വസിക്കൂ ഗീതസ്വരം മുഴങ്ങിടുമേ രോഗികളും ആശ്വസിക്കൂ ഗീതസ്വരം മുഴങ്ങിടുമേ അത്ഭുതമേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെന്നും ഉയർത്തിടാം അത്ഭുതമേശുവിൻ നാമം ഈ ഭൂമിയിലെന്നും ഉയർത്തിടാം സഹോദരര് അവ തിരുവചനം അതിധൈര്യമായി
ഉറച്ചിടുക സഹോദരരെ അവൻ തിരുവചനം അതിധൈര്യമായി ഉറച്ചിടുക സഹോദരരെ അവൻ തിരുവചനം അതിധൈര്യമായി ഉറച്ചിടുക സഹോദരരെ അവൻ ஒருவர் கூட மௌனமாயிருக்காதபடி கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya இதுவர் ஆராதனை நேரம் இதுவர் ஆராதனை நேரம் ஹalleluya ரீவலவை சௌந்தராத வைடவரகதியா ஹalleluya இரத்தத்தால் ஜெயமெடுகிறோம் ஹalleluya ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்தும் சில வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஆராதனை முடிஞ்சு நமக்கு நல்ல விருந்தை அருமையான அந்த குடும்பம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அதில் பயன்பெற்று செல்ல வேண்டும். நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 127:3 வாசிப்போம். சங்கீதம் 127:3. சங்கீதம் 127:3 அதானா? ஓகே. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. 4 வசனத்தை வாசி. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். மலையாளத்தை வாசிச்ச மக்களே. மக்கள் യഹോവ നൽകുന്ന അവകാശവും ഉദരഫലം അവൻ തരുന്ന പ്രതിഫലവും തന്നെ. ഹല്ലേലൂയ. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. பத்திரமா அது ஆண்டவருக்காக பாதுகாப்போடு வளர்த்தணும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2 முதல் சில வசனங்களை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி வாசி. பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்போது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்னிடத்தில் வந்தான். அவருடைய சாயல் தேவனுடைய தூதனுடைய சாயலை போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கு நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்போது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன எங்களுக்கு கற்பிப்பாராக என்றார். பாருங்க, குழந்தை இல்லாத ஒரு தம்பதி இடத்திலே ஆண்டவருடைய தூதனை அனுப்பி கர்த்தர் சொல்லுகிறான், உனக்கு குழந்தை பிறக்க போகிறது,
நீ கர்ப்பவதியாகி ஒரு அழகான குழந்தையை நீ பெற்றெடுக்க போகிறாய் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் சில சம்பாஷணைகள், சில நாட்கள் கேட்பல மறுபடியும் அந்த தூதன் வெளிப்படும் போது அந்த மனோவான்னு சொல்லுகிற தகப்பன் அந்த ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, ஆண்டவரே நீ சொன்ன அந்த பிள்ளை எங்களுக்கு பிறக்கும்போது நாங்கள் எப்படி அந்த பிள்ளையை வளர்த்தணும்னு சொல்லி உம்முடைய தூதனை ஒரு விஷயம் எனக்கு அனுப்பி சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அந்த பிள்ளை எப்படி வளர்த்த வேண்டும்ங்கிறதுல அந்த பெற்றவர்கள் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறார்கள். எப்படி வளர்த்தணும் ஆண்டவரே, ஞானம் எங்களுக்கு வேணும், புத்தி எங்களுக்கு வேணும், தவறுதலான அந்த பிள்ளையை வளர்த்திடக்கூடாது, எப்படி வளர்த்தணும் சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த தூதன் அனுப்புகிறான். தூதன் வருகிறான், அந்த பிள்ளை எப்படி வளர்த்தணும் தம்பதி கேட்குது, எப்படி வளர்த்த வேண்டும் என்று அந்த தூதன் சொல்லி கொடுக்கிறான். திராட்சரசமும் மதுபானமும் அந்த பிள்ளையுடைய வாயில் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது, கொடுக்கக்கூடாது. சவரகங்கத்தியம் தலையில படக்கூடாது. அவன் தாயின் கர்ப்பத்திலேயே அபிஷேகம் பெற்றவனாயிருப்பான், அவன் நஸ்ரேயனாயிருப்பான் என்று சொல்லி அந்த பெற்றவர்களுக்கு அந்த கர்த்தர் அந்த ஆலோசனையை கொடுக்கிறார். ராமன் சொல்லுங்களேன். அப்போ பிதாக்களுக்கு, பெற்றவர்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே அந்த பிள்ளை எப்படி வளர்த்த வேண்டும், எப்படி இந்த பிள்ளை ஆண்டவருக்காக நான் வளர்த்திடலாம், எதை சாப்பிட கொடுக்கணும், எதை பேச சொல்லணும், எதை பேசக்கூடாதுன்னு சொல்லணும், எந்த பாதையில் நான் இந்த பிள்ளையை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிற, கேட்கறதுக்கு ஆவல் உள்ளவளாக இருக்கிறாங்க. ஒரு தகப்பனுக்கு தாய்க்கும் பிள்ளைகளை குறித்து அந்த வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இஷ்டப்படி வளர்த்திடக்கூடாது. நம்முடைய இஷ்டப்படி வளர்த்தினா பிள்ளை நல்லா வளர்ற வாய்ப்பு கிடையாது. தேவ சித்தத்தின்படி வளர்த்தணும். ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு வளர்த்தணும். ஆண்டவருடைய ஆலோசனையின்படி பிள்ளைகளை நம்ம வளர்த்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22:6 வாசிங்க. நீதிமொழிகள் 22:6, சதுர்ஷ வாக்கியம் 22:6. பாத்தீங்களா, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான். பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியில நடத்தணும். நடக்க வேண்டிய வழி என்ன? ஹல்லேலூயா. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதானாலும் அவன் அதை என்ன செய்ய மாட்டான், விடாமாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த குடும்பத்திலாகலும் அந்த பிள்ளைகள் நல்லா வளர்ந்திருக்குது என்று சொன்னால் அதுக்கு பின்னால பெற்றவர்களுடைய தியாகம் இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. அவருடைய பெற்றவர்களுடைய தியாகம் இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு பெண் பிள்ளையானாலும் ஒரு ஆண் பிள்ளையானாலும் நல்ல கேரக்டர்லே நல்ல ஒழுக்கத்துடன் வளர்ந்து ஆளாகி நிற்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு பெற்றவரோடு கூட நிற்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு குடும்பத்தோடு அது இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு சபையோடு அது இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் அந்த பிள்ளை இருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு பின்னாலே கிரயம் செலுத்தின பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பது அர்த்தம். அல்லேலூயா. நானும் இது என்னுடைய சகோதரர், நாங்கள் 2 பேர் சகோதரர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு 8 சகோதரர்கள். நாங்கள் எப்படி வளர்ந்தோம் என்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும். எங்க அம்மா அப்பா எந்த வழியில வளர்த்தினார்களோ அதே வழியில நாங்க வளர்ந்து வந்தோம். பிரைஸ் தி லார்ட். அம்மா அப்பாவுக்கு பணம் இல்லை, அவங்க ஏழை, தாயும் தகப்பனும் ஐஸ்வர்யம் சம்பத்து ஒன்றும் இருந்தவர்கள் அல்ல. ஆனா அவர்களுடைய ஐஸ்வர்யம் சம்பத்தும் எல்லாமே தேவனாயிருந்தார். தேவ ஆலயமாயிருந்தது, ஆராதனையாயிருந்தது, சபையாயிருந்தது. சபையாயிருந்ததுனால சபையை மையப்படுத்தி, சபையை வேதத்தை மையப்படுத்தி, ஆராதனை முக்கியப்படுத்தி, சபையை மையப்படுத்தி எங்களை வளர்த்ததினால சபை எங்களை ஆசீர்வாதத்தின் பாதையில் கொண்டு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாங்கள் விரும்பினதும் விரும்பாததும் இந்த நாட்களிலே நாங்கள் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
நாங்கள் கேட்பதும் கேட்காததையும் நாங்கள் வாழ்க்கையில பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பங்களிலே தாராளமாய் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு பின்னணியில இருக்கிறது என் தாயின் தகப்பனுடைய கண்ணீரான ஜெபமும் அவர்கள் எங்களுக்கு செய்த தியாகம் என்பதை திட்டவட்டமாய் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய ராக்கால ஜெபங்கள், அவருடைய தியாகமுள்ள ஆலோசனைகள், பட்டினி கிடந்தாலும் அடுத்தவர்களுடைய பொருளை எடுக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். பிறரோடு சண்டைக்கோ வழக்குக்கோ போகக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். பிறருடைய யாதொரு பொருளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்படி எத்தனையோ நல்ல ஒழுக்கங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில பாடமாய் அமைந்திருந்தது. அதனால நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சந்ததிகளுக்கு அவைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 3:4 வாசியுங்க. 1 தீமோத்தேயு 3:4 தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுடையவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். பாத்தீங்களா? பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய் அவர்களை நடத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். யாரு இங்க சொல்லப்பட்டிருக்கிற கண்காணி ஊழியக்காரருக்கு. நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சகலவிதமான நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். எப்படி பேச வேண்டும், பெரியவரிடத்தில் எப்படி பழகி கொள்ள வேண்டும், வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளிடத்தில் எப்படி பழகி கொள்ள வேண்டும், சிறு வயதிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. குப்பைகளை எங்கே போட வேண்டும். உண்மையிலே இது நமக்கு இந்தியர்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான காரியம், குப்பைகளை கையாளுவது. நம்முடைய வீடுகளிலே அறைகளிலே டஸ்ட்பின் பாக்ஸுகளை வைப்பதில்லை. ஆனால் உண்மையில் அது வையுங்கள். ஒரு அறையில், ஒரு பெட்ரூமில் டஸ்ட்பின் பாக்ஸ் இருக்கட்டும், கிச்சனில் டஸ்ட்பின் பாக்ஸ் இருக்கட்டும், ஹாலில் டஸ்ட்பின் பாக்ஸ் இருக்கட்டும். குப்பைகளை, வேண்டாத பேப்பர்கள், எழுதி விட்டு வெளியேற்றுகிற பேப்பர்கள், டஸ்ட்பின்களை எல்லாம் பிள்ளைகள் சிறு வயதில் போட பழக்குங்கள். அந்த பழக்கம் பிள்ளைகளை நாளடைவில் அது கற்றுக்கொள்ள செய்யும். அப்படி என்றால் நாளைக்கு நல்ல விஐபிகளோடு பழகும் போது அவனுக்கு ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும். எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். வாய் மூடி சாப்பிட பழக்குங்க. முதல்ல வாய் மூடி சாப்பிட பழக்குங்கள். நம்முடைய இந்தியர்கள் இப்படிதான் சாப்பிட்டு பழகுவோம். இது மற்றவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டாக்கும். நாளைக்கு இந்த பிள்ளை ஒரு வெளியூருக்கோ வெளி இடங்கள்லையோ நல்ல விஐபிஸோட படிக்க போகும். அப்பொழுது இவரை பார்த்து கேவலமா நினைப்பார்கள். சாப்பிட பழம், வாய் பொத்தி சாப்பிட பழக்குங்கள். தண்ணீரை, டீ குடிக்கும் போது, நம்ம ஆளுகள் குடிக்கும் போது இப்படி ஒரு சவுண்ட் வரும். பார்த்திருக்கீங்களா? இந்த சவுண்ட் வராம நமக்கு யாருக்கோ டீ குடிக்க தெரியுமா? தெரியாது. அங்க இருக்க ஸ்ட்ரா போட்டு உரிகிற மாதிரி வாயால உறிஞ்சும். ஆனா அதே வெளிநாட்டுக்காரன் ஒரு டீ குடிப்பான் பாருங்க, எந்த சவுண்டுமே வராது. அவன் அழகா உதட்ட அந்த கப்பில் கொடுத்து அதை அழகா உறிஞ்சு குடிப்பான். ஏன் நம்மால அது முடியாதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதில் கற்றுக் கொடுங்க. எப்படி டீ குடிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி பாத்ரூமை யூஸ் பண்ணணும், எப்படி பல்லுகளை சரியாக வைத்திருக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ட்ரெஸ் சென்ஸை சொல்லிக் கொடுங்க. நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. ஹாலரை பூட்டி கையை கப்பு கை தச்சு இங்க போட்டு இன் பண்ணி நல்ல ட்ரெஸ் சென்ஸை சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா. நல்ல விஐபி ஹேர் கட்டிங்க சொல்லிக் கொடுங்க. ஸ்டாண்டர்ட் ஹேர் கட்டிங். எந்த கூட்டத்தில், எந்த ஏர்போர்ட்டில், எந்த மனுஷர்களுக்கு முன்னால போய் நின்னால் ஒரு பார்வை அப்படி பார்க்கிற மாதிரி ஒரு லுக்குன்னு சொல்றோம் இல்லையா? என்ன லுக்கு விடுறான் பாருன்னு சொல்லி உங்க பிள்ளைகளை பார்த்து தூரத்தில் இருக்கிறவங்க லுக்கு விடணும்.
Praise the Lord. Hallelujah. ஆமாங்க, அதுக்கு இன்னொரு ஹேர் கட்டிங் இருக்கு, அதுக்கு இன்னொரு ட்ரெஸ் சென்ஸ் இருக்கு, அதுக்கு இன்னொரு அலங்காரம் இருக்கு. நீங்க வாங்க, நான் காட்டி கொடுக்கிறேன். நான் வெளிநாட்டில் பல நாடுகளுக்கு சென்றவன், பல ஒரு வெளிநாட்டில் 13 வருஷம் வேலை பார்த்தவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலாந்து ராஜவம்சத்துக்கு புதிதாய் குடி வருகிறவர்களுக்கு பல மாதங்கள் ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். எதுக்கு? அங்க விஐபிசிகளோடு உட்காந்து எப்படி சாப்பிடணும், ராணியோட எப்படி பழகணும், எப்படி அங்க நடக்கணும், பெட்ரூமை எப்படி பயன்படுத்தணும், அங்க இருக்கிற மற்ற வசதிகளை எல்லாம் எப்படி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பக்கிங்காம் அரண்மனைக்கு வருகிற புதிய நபர்களுக்கு, மருமகளாகவோ மருமகனாகவோ வருகிற புதிய நபர்களுக்கு வகுப்பெடுப்பார்கள். அங்கே வருகிறவர்களுக்கு விருப்பப்படி வாழ முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டியை அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைக்கு. ஹல்லேலூயா. 1.5 வயசாகும்போது எங்க கொண்டு விடுவோம்? அது அப்பதான் மெதுவா தத்தி தத்தி நடந்து அம்மா அப்பான்னு சொல்லி கொடுக்கும். உடனே ஊருக்காரன் கேட்க தொடங்குவான், பிள்ளைய இன்னும் எல்கேஜிக்கு விடலையா? ஊருக்காரன் இதை கேட்க ஆரம்பிச்ச உடனே அப்பனுக்கும் அம்மைக்கு என்ன தோணும்? உடனே பிள்ளைய காலேஜுக்கு விட்டுறணும். எங்க எங்க உடனே காலேஜில் கொண்டு அட்மிஷன் வாங்கிடணும்னு சொல்லி பிள்ளைக்கு, தாய்க்கும் தோப்பனுக்கு ஒரே ஆவேசம். அது அப்பதான் மெதுவா தத்தி தத்தி நடக்க ஆரம்பிச்சு கிளி பேசுற போல 2 வார்த்தை பேச ஆரம்பிக்கும். உடனே ஃப்ரீ கேஜிக்கு அட்மிஷன் போட்டாகும். அது 1 லட்சம் என்ன 1 லட்சம், 1.5 லட்சம் என்ன 1.5 லட்சம், 40,000 40,000, அது ஒரு மேட்டரே கிடையாது. Praise the Lord. Hallelujah. ஒரு 3 வருஷம் அந்த பிள்ளைய உங்க கையில வச்சிருங்க. ஒரு 3 வருஷம், 3 வயது வரைக்கும் இந்த பிள்ளைய கையில வச்சு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அந்த பழக்கம் அந்த 3 வயசு வரைக்கும் கற்றுக் கொடுக்கிற அத்தனை பாடங்களையும் அது வாழ்நாள் முழுவதும் டெவலப் பண்ணும். ஹல்லேலூயா. அந்த 1.5 வயசுல நீங்க கொண்டு விடுறீங்க பாருங்க ஃப்ரீ கேஜி, 2 வயசுல கொண்டு விடுறீங்க பாருங்க எல்கேஜி, 3 வயசுல யூகேஜியில மாறுதில்ல, 4 வயசுல 1ஆம் கிளாஸுக்கு சேர்த்துருவோம், 5 வயசுன்னு சொல்லிக்கிட்டு. என்ன அவ்வளோ வேகம், பிள்ளை சீக்கிரமா டாக்டர் ஆகணும். எவ்வளவு வேகமா என்ஜினியரிங் முடிக்க முடிஞ்சு அவ்வளோ வேகமா என்ஜினியரிங் முடிச்சிடணும். Praise the Lord. Hallelujah. இந்த போகிற பிள்ளை இந்த 3 வருஷம், அந்த 3 அல்லது 4 வருஷம் அந்த ஃப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜி படிக்குது பாருங்க. எத்தனை வித்தியாசமான பிள்ளைகளோட படிக்குது தெரியுமா? எத்தனை வித்தியாசமான பிள்ளைகளோட பழகுது. அங்கதான் நம்ம பிள்ளை அடுத்த டெவலப்மெண்ட்ஸ். அங்க இருந்து பிள்ளை பழக ஆரம்பிக்குது பாருங்க. அந்த கூட இருந்த எல்லா நண்பர்களுடைய புத்தியையும் இந்த 3 வயசு பிள்ளை மனதில் வாங்கி வச்சிருக்கோம். அந்த 3 அல்லது 4 வயசு வரைக்கும் அங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், 20 பிள்ளைகள் 20 பிள்ளைகளுடைய பழக்கத்தையும் அவன் மனதில் வாங்கி வைத்திருப்பான். அது அவனுடைய 5ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வயசுல அவன் அதை டெவலப் பண்ணுவான். ஆனா அதே அந்த 3 அல்லது 4 வருஷம், அந்த 3 வருஷம் உங்க கையில வச்சு பாருங்க. உங்க கையில, பெற்றவர்களுடைய கையில வச்சு நல்ல ஒழுக்கங்கள், இன்டர்நேஷனல் பழக்கங்கள், எப்படி நம்ம பிள்ளை சாப்பிடணும், எப்படி நம்ம பிள்ளை பழகணும், ஒரு உறவினர்களை விருந்துகளோட எப்படி பழகணும், எப்படி சேர்ஸ்ல உட்காரணும், படுக்கை எப்படி பயன்படுத்தணும், சோஃபால எப்படி உட்காரணும், விருந்தினர்கள் வரும்போது எப்படி உட்காரணும், எப்படி டீ குடிக்கணும், எப்படி டைனிங் ஹால்ல சாப்பிடணும், இதெல்லாம் பழக்கி கொடுங்க பாருங்க. அவன் ஒரு கிரேட் பர்சனா வருவான். நீங்க கற்பனையில கூட எதிர்பார்க்காத ஒரு சிறந்த மனிதனா வருவான். ஹல்லேலூயா. சிறந்த மனிதர்கள், நல்ல பழக்கங்கள் அவன் கற்றுக்கொள்ளுவான்.
அதுக்கப்புறம் 3 வயசுக்கு அப்புறம் கொண்டு போய் நீங்கள் எல்கேஜியில் யூகேஜியில் சேருங்க. 5ஆம் வகுப்பு 5 வயசு தாண்டதுக்கு அப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு போனால் போதும். அந்த 3 வருஷம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பிள்ளை எங்கேயும் விடாதீங்க. இப்போ நமக்கு பிள்ளை பிறந்து சில குடும்பங்களில் அந்த பிள்ளைக்கு 1 வயசு ஆகும்போது 12 மாதம் ஆகும்போது 2வது பிள்ளையும் பிறந்துடுது. அப்போ பிள்ளைக்கு 2வது பிள்ளைக்கும் ஒரு சின்ன கேப்பு இடைவெளி தான் இருக்கும். 12 மாதமோ 10 மாதமோ இடைவெளி தான் இருக்கும். அதுக்குள்ள 2வது பிள்ளை பிறந்துருமா, அந்த பிள்ளைய கொண்டு அடுத்த 6 மாசத்துல கொண்டு எங்க விடுவாங்க தெரியுமா? எங்க விடுவாங்க? பக்கத்தில் இருக்கிற பால்வாடி. அதான் ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டா இளைய பிள்ளைக்கு இது டிஸ்டர்பன்ஸ். எப்படி? இளைய பிள்ளைக்கு இது டிஸ்டர்பன்ஸ். இளைய பிள்ளை சரியா வளர்த்த முடியாது. அதனால இளைய பிள்ளை இதை அடிக்கும். இதுக்கு பொறாம வரும் இல்லையா? மூத்த பிள்ளைக்கு உடனே நல்ல பொறாம பிடிச்சுக்கும். உடனே இளைய பிள்ளை இதை தாக்க ஆரம்பிச்சிடும். அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாம பெற்றவர்கள் உடனே இந்த பிள்ளை என்ன செய்வாங்க, பப்ளிக் ஸ்கூல்ல அந்த டே கேர் சென்டர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அங்கதான் உன் பிள்ளை வாழ்நாளுக்கு வேண்டியதையும் கத்துக்கிறான். வாழ்நாளுக்கு வேண்டியதை அங்க கத்துக்கிறான். நீங்களும் பெற்றவர்கள் செய்கிற முதல் தவறு அது திருப்பி எடுக்க முடியாத தவறு. புரிஞ்சுக்கோங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. 3 வயசு வரைக்கும் உங்க கையில வச்சு நல்ல பழக்கங்கள், நல்ல ட்ரெஸ் போட, நல்ல பேச, நல்ல முறை சாப்பிட, நல்ல டீசெண்டா அத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொடுங்க. இப்ப எல்லாம் நீங்க தெரியணும்னு கூட கிடையாது. இதுக்கு எல்லாவற்றுக்கும் பாடங்கள் இருக்கிறது யூடியூப்ல. அதை தட்டி எடுத்தாலே போறோம், உங்களுக்கு சூப்பரா எல்லாமே தெரிய வரும். படிங்க, அதன்படி உங்க பிள்ளைய நடத்துங்க. முழங்கால் வந்து ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. சாப்பிடுவதற்கு முன்பாக ஜெபித்து சாப்பிட பழக்குங்க. ஒரு 2 ஸ்தோத்திரத்தோடு கூட புசிக்க பழக்குங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே அந்த யோசேப்புக்கு முன்னால் போய் நிற்கிற அந்த 10 சகோதரர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் எல்லாரும் யாரு? சகோதரர்கள், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். ஆனா இவங்க எல்லாம் வளர்ந்து திருமணம் முடித்து இவர்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த நாட்களிலும் சகோதரர்கள் ஒற்றுமையாய் வாழுகிறார்கள். ஹல்லேலூயா. சகோதர பாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் பிள்ளைகளை. எப்படி வளர்த்த வேண்டும்? சகோதர பாசத்தை ஊட்டி கொடுக்கணும். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இவங்க எல்லாம் குடும்பத்தில் இருக்கும்போது அவர்களோட நல்ல பாசத்தில் இருக்க கற்றுக் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 42:11 ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கணும். சகோதர பாசம் வேற, ஒற்றுமை வேற. வாசிங்க அந்த வசனத்தை. நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். 42:11 அதானே? வாசிங்க. நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள். போதும். பாத்தீங்களா அந்த ஒற்றுமையை பாருங்க. நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். ஆமென். வேற்றுமையோடு வளர்த்தக்கூடாது, ஒற்றுமையா வளர்த்தணும். அதை கற்றுக் கொடுக்கணும் பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை வசனத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. மோசேயை நதியில் விட்டு நாணல் வழி, அந்த நாணல்ல அது வழி, அந்த நதி வழியாய் அந்த மோசையுடைய பெட்டி, அப்படின்னா மோசை இருக்கிற அந்த சிறு வயதில் இருக்கிற பெட்டி போயிட்டே இருக்குது.
அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று பார்ப்பதற்காக அவருடைய சகோதரி, கிட்டத்தட்ட 13 வயசு டிஃபரண்ட் இருக்கு, அந்த சகோதரி போய் ஒளிந்து கொண்டிருக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். அந்த பிள்ளை நேர பார்வோனுடைய குமாரத்தியுடைய கையில கிடைக்குது. கிடைச்ச அடுத்த நிமிஷத்துல இந்த நதியையும் தாண்டி இந்த பிள்ளை அவங்க பக்கத்தில் எத்தியாச்சு. எத்தி கேட்கிறா, இந்த பிள்ளைய வளர்த்துறதுக்கு ஒரு பால் கொடுக்கிற தாயை அழைச்சிட்டு வரட்டுமா? எவ்வளவு தைரியம் பாருங்க, சகோதர பாசம், எவ்வளவு தைரியம் மீரியாம் செய்த காரியம். அல்லேலூயா. உடனே அவன் சொல்ற, அனுப்பி அழைச்சிட்டு வா, ஓடி வா. உடனே அவன் அம்மாவை அழைச்சிட்டு வந்தா. அவன் சம்பளத்துக்கு பார்வோனுடைய குமாரத்தி சொந்த அம்மாவையே அவனுக்கு மோசைக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நான் சம்பளம் கொடுக்குறேன், பிள்ளைய வளர்த்து எனக்கு கொடுத்துருன்னு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அத சகோதர பாசத்தை விட்டு வளர்த்தணும். ஆமென். எங்க அம்மா அப்பா நல்லாவே கொடுத்தாங்க, சகோதர பாசத்தை நல்லாவே கொடுத்தாங்க. அதனால நாங்க எல்லாரும் ஒரு மனமா இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாசம் உள்ளவர்களா இருக்கிறோம் இன்னைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து 7வது யோபு 1:1-5. தேவனுக்கு பயப்படுத பயத்தை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்? எதை கற்றுக் கொடுக்கணும் சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம். எப்படி தேவனுக்கு பயந்து வாழணும் பிள்ளை? எதை பார்க்க வேண்டும், எது பார்க்க கூடாது, எது சரி, எது தவறு, எது ஆண்டவருக்கு பிடிக்கும், எது ஆண்டவருக்கு பிடிக்காது, இந்த வழியை போகக்கூடாது சொல்லிக் கொடுக்கணும். ஒன்னா சங்கீதத்தை சொல்லிக் கொடுக்கணும். மக்களே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. இதெல்லாம் பெற்றவர்கள் அழகா பிள்ளைக்கு சிறு வயதிலே சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 8வதாக யாத்திராகமம் 10:2. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வாசிமங்களே. நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த அடையாளங்களையும் நான் அவர்களுக்குள் செய்த அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும் படிக்கும் அவர்களுக்கு நீ சொல்லும் படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நானே கர்த்தர் என்பதையும் நீங்கள் அறியும் படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரனின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா. கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களை சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளை உட்கார வச்சு, மக்களே, அந்த நாட்களிலே நாங்கள் இப்படி இருந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்தார். நாங்கள் இவ்வளவு வறுமையில் இருக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு இப்படி அற்புதம் செய்தார். நாங்கள் பண தேவையில் இருக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்தார். சத்துருக்கள் எங்களுக்கு எதிராய் வந்தார்கள், ஆனால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இதை சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளை உட்கார வச்சு ஊருக்காரனுக்கு கதையெல்லாம் பேசிடக்கூடாது. அல்லேலூயா. பிள்ளைகளை உட்கார வச்சு வேற எந்த தேவையில்லாத வார்த்தைகளும் பேசாதபடி கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் யோக்கியமாய் நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள், படிப்பார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு டீச்சர்னு சொல்லுவது தாய் தான், நல்ல ஒரு வாத்தியார் சொல்லுவது அவருடைய தகப்பனார் தான். அல்லேலூயா. அவர்களிடத்திலிருந்து பிள்ளைகள் படிப்பார்கள், கற்றுக்கொள்ளுவார்கள். அதனால பிள்ளைகளை உட்கார வச்சு ஊர்காரர்களை திட்டக்கூடாது, சபையை திட்டக்கூடாது, வேற யாரையும் குறை கூறக்கூடாது, வேற யாரையும் தூஷிக்க கூடாது. பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளை உட்கார வச்சு நம்ம இதெல்லாம் செஞ்சதுனால தான் நம்முடைய தலைமுறைகள் எல்லாம் அதை கற்றுக்கொண்டு இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பயமே இல்லாம யாரையும் நிந்திக்கிறாங்க, திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க.
அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் நம்ம அன்னைக்கு கற்றுக் கொடுத்தோம். தெய்வ பயமே இல்லாம கற்றுக் கொடுத்தோம். சரி, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அப்புறம் பேசிக்கலாம்னு நினைச்சு எந்த பெற்றோர் அது பேசணுமா? இல்லைங்க, அந்த பழக்கமே நமக்கு இல்லாம போச்சு. அவங்களே உட்கார வச்சு நம்ம ஊர்காரனை திட்டணும், சபையை திட்டணும், பாஸ்டரை திட்டணும், கண்டபடி பேசணும், கண்டதையெல்லாம் பேசணும், சினிமா பார்த்தோம். அவங்கள உட்கார வச்சு சில பெற்றோர்கள் கெட்ட வார்த்தைகள் பேசினார்கள். இப்ப எல்லாம் பிள்ளை படிச்சுல, எல்லாம் பிள்ளை படிச்சுல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்களேன். நம் கர்த்தர் செய்த நமக்கு செய்த நன்மைகளை சொல்லிக் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை சொல்லிக் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு நல்ல வீடு கர்த்தர் கொடுத்தாரா, அந்த வீட்டுடைய பேக்ரவுண்டை சொல்லிக் கொடு. இது எப்படி இந்த வீடு வந்தது? கொஞ்சம் நிலத்தை கர்த்தர் கொடுத்தாரா, சொல்லிக் கொடுங்க. இந்த நிலத்துடைய பேக்ரவுண்ட். கையில கொஞ்சம் பணம் இருக்கா, சொல்லிக் கொடு. இந்த பணம் எப்படி வந்தது? நன்மையினால் இன்னைக்கு திருப்தியா இருக்கிறீங்களா, சொல்லிக் கொடு. கஷ்டத்தில் வாழ்ந்த ஒரு காலம் உண்டாயிருந்தது என்று பிள்ளைகள் சொல்லிக் கொடு. ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மத்தேயு 19:29 பிள்ளைகளை ஆண்டவரை விட நேசிக்க கூடாது. பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை விட பிள்ளைகள் மேல என்ன செய்யக்கூடாது? பிரிய வச்சிடக்கூடாது. சிலவங்களுக்கு அப்படி ஒரு தோஷம் உண்டு. பிள்ளைதான் எல்லாம், சொர்க்கம் பிள்ளைதான் கடவுள். அப்படி மாத்திரக்கூடாது. பிள்ளையை விக்கிரகமாக்கிடக்கூடாது. அப்படி ஆக்கினீங்கன்னா அந்த பிள்ளை உங்களுக்கு விக்கிரகமா மாறிடும். கர்த்தர் கொடுத்த பிள்ளை, அவ்வளவுதான். கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தருக்கு மேலாக பிள்ளையை தூக்கி வச்சிடக்கூடாது. கர்த்தருக்கு தான் முதலிடத்தை கொடுக்கணும். கர்த்தரை தான் நேசிக்கணும். பிள்ளைய நேசிக்கணும், ஆனா கர்த்தருக்கு பின்னால்தான் நேசிக்கணும். முதல்ல கர்த்தர், அவருடைய சபை, அவருடைய ஊழியம், அவருடைய ஆராதனை, அவர் தான் எல்லாம். அதுக்கு பிறகுதான் பிள்ளை வரணும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷம் வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மத்தேயு நீதிமொழிகள் 22:15 பிள்ளைகளின் நெஞ்சில் என்ன இருக்குமா? மதியின ஒட்டி இருக்குமா? வசி. பிள்ளையின் நெஞ்சில் மதியின ஒட்டி இருக்கும். அது தண்டனையின் பிரம்பு. அவனை விட்டது என்ன செய்யும்? அகற்றும். பிள்ளையோட நெஞ்சில் என்ன இருக்கும்? மதியின ஒட்டி இருக்கும். ஹலோ, நான் முன்னால ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பம் நம்ம சபைக்கு வந்துச்சு. ஒரு சின்ன பையன், இவங்களை மாதிரி ஒரு சின்ன குட்டி பையன், ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லாரையும் பேக்கில் போவான், பின்னால் போவான். பின்னால் போய் இவங்க ஆராதித்து கொண்டிருக்க ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அடிச்சுட்டு அடுத்த ஆள் பக்கம் போவான். அங்கேருந்து நேர திரும்பி அடுத்த ஆள் பக்கமே அங்கே ஒரு அடி அடிப்பான். இவங்க எங்கேருந்து அந்த அடி விழுந்துன்னு பார்த்தா ஒன்று அந்த பக்கம் இன்னொரு அடி அடிச்சுட்டு நிற்கும். இது வேற ஒரு ஆள் அடிச்சுட்டு நிற்கும். இது அடி கொண்டு நிமிர்ந்து, இது ஆண்டவர் அடிச்சாரா இல்லை சாஸ் அடிச்சாரா தெரியாம இது நெளிஞ்சு நிமிறதுக்குள்ள இன்னொரு இடத்துல அது அடி விழும். அந்த ஆளும் இதே போலதான். போன வாரம் பாஸ் தெய்வத்தின் இதமில்லாத காரியம் செய்தால் தெய்வம் തന്നെ அடிக்கும்னு பிரசங்கம் பண்ணாரு. அடி விழுந்துச்சோன்னு சொல்லி நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள அடுத்த இடத்துல அடி விழுவது. அங்க ஒரு ஆள் அதில் உட்கார விடாது. இத்தனைக்கும் அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? ஒன்னும் அறியாதது போல உட்கார்ந்துருக்கும். அது பிள்ளையோட நெஞ்சில் இருக்கிற மதியினம். பிள்ளையோட நெஞ்சில் இருக்கிற மதியினம். வீட்டில் அது இப்ப கத்துச்சு. வீட்டில் சொந்தக்காரங்களை எல்லாரும் அடிச்சு பழகியாச்சு. இவங்க இந்த பிள்ளை சொந்தக்காரங்களை அடிக்கும்போ
சிரித்து விட்டாங்க. ஜாலியா பிள்ளை தானேன்னு விட்டாங்க, அடிச்சுக்கிட்டோன்னு சொல்லி. அல்லேலூயா. முதல்ல பாட்டி அடிச்சது, அதுக்கப்புறம் தாத்தாவை அடிச்சது, அதுக்கப்புறம் அப்பனுக்கு கன்னத்தில் கண்ணாடியோட சேர்த்து ஒன்று விழுந்துச்சு, அதுக்கப்புறம் அம்மைக்கு முடிய பிச்சு கொண்டு 2 இடிக்கிட்டுச்சு. இதில் எல்லாம் அம்மையும் அப்பனும் தாத்தாயும் பாட்டி என்ன செஞ்சாங்க? சிரிச்சு தடை விட்டாங்க. பிள்ளை நல்லா அடிச்ச தொடங்குச்சு. என்ன சொல்லுது? நல்லா அடிச்ச தொடங்குச்சு. நேற்று அப்பனுக்கு கண்ணாடி போட்டுச்சு, அடி கொடுத்ததுல அப்பனுக்கு என்ன செஞ்சு? கண்ணாடி போட்டுச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது கொஞ்ச நாள் இப்படியே விட்டா இது வசம் இல்லாத இடத்துல போய் மாட்டோம். வசம் இல்லாத இடத்துல போய் மாட்டும்போ அவன் 2 கொடுப்பான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் கொடுக்கிறவன் காரியம் மட்டும் கொடுப்பான், நல்ல காரியம் மட்டும் வலிக்கவும் செய்யும். பிரைஸ் தி லார்ட். அப்பா அம்மையோ அப்பனோ கரைஞ்சிட்டு ஒன்றும் பிரயோஜனம் உண்டாகாது. ஆமென். இது வளரும். அந்த பிள்ளை யாரையும் அடிக்கும். அது வளர 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 அந்த பழக்கம் அந்த பிள்ளை விட்டு மாறாது. அது யாரையும் அடிக்கும். பஸ்ல ஏறின கண்டக்டர் அடிக்க போவான், ஸ்கூல்ல வாத்தியார் அடிக்க போவான், யாரையும் அடிப்பான். என்ன பழகிச்சுல்ல, ஜென்ம சுபாவம் அவனுக்கு உண்டாச்சுல்ல. அதுதான் வேதம் சொல்லு, பிள்ளை நெஞ்சில மதியின ஒட்டி இருக்கும். நீ என்ன செய்யணும்? தண்டனையின் பிரம்ப நீ கையில் எடுக்கணும், தண்டிக்கணும் பிள்ளைய. ஹல்லேலூயா. சரியான விதத்தில் தண்டிக்கணும். அது சிறு வயதுல நீ பழக்கணும். காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இல்ல, சிறு வயதிலேயே தண்டிச்சு பழக்கணும். சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அம்மாவை அலட்சியமா பேசும். பெண் பிள்ளைங்க அலட்சியம், ரொம்ப கேவலமா பேசும். அம்மா கொஞ்சம் ஒரு 6-7 வயசு வரை ஓரளவுக்கு பிள்ளை கட்டுப்படுத்தும். அதுக்கு அப்புறம் பிள்ளை வாரன்னு சொன்னாலே அம்மாவுக்கு பாத்ரூமுக்கு வரும், நடுக்க ஆரம்பிக்கும், பிள்ளை கண்டு பயப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பல தலைமுறைக்கு அதுதான் கேஸ். மக்களை கண்ட சரியான பயம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க மக்களை பார்த்து. ஆமென். ஆனா அப்படி இருக்க கூடாது. நல்ல தாய் பிள்ளைகளை வளர்த்துனா அந்த பிள்ளை திருமணம் முடித்து போகிற வரைக்கும் தாயுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த பிள்ளை தாய் சொல்லது போல அந்த பிள்ளை கேட்கும். கேட்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 பேருக்கும் இளையவன் அடி வாங்கினதில்லை, தவறு செய்ய மாட்டான். மேக்சிமம் மூத்தவன் ஓவர் ஆக்ஷன், நல்ல தவறு செய்வான், அதே அளவுக்கு வாண்டியும் கட்டியிருக்கான். நான் அடிக்கும்போது அடிச்சு முடிச்சுட்டு கேட்பேன் அவன்கிட்ட, நான் எதுக்கு ஒன்று அடிச்சேன்னு தெரியுமா? அவன் கரெக்டாக ரீசனை சொல்லுவான். இதுக்கு தானே அடிச்சீங்க? சரி, இனி செய்யாத. அல்லேலூயா. இப்போ அவன் தம்பிக்கு சொல்லுவான், நான் பட்டது மாதிரி நீ அன்னைக்கு பட்டு வளர்ந்திருந்தேன்னா நீ இந்த தவறு செஞ்சிருக்க மாட்டேன்பா. அல்லேலூயா. நான் பட்டது போல நீ அன்னைக்கு படல, அதனாலதான் நீ இப்படி இருக்க. நான் பட்டதுனால நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படிமா. திருமணம் முடிஞ்சு நல்லா கிட்ட 30 வயசு ஆகுது அவனுக்கு. 30 வயசுல நான் பப்பா சொல்றத ஒரு வார்த்தை தட்ட மாட்டான், ஒரு வார்த்தை மாற்றி பேச மாட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளையை தண்டியாம விடக்கூடாது. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அவனை தண்டியாம விடாதான் சாக மாட்டான் வேதம் சொல்லுது. அவனை பிரம்பினால் நீ அடித்தா என்ன செய்ய மாட்டானா? சாக மாட்டான். அதனால நீ தண்டி, தாராளமா தண்டனை கொடு. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளை நெஞ்சில் என்ன ஒட்டி இருக்கும்? மதியம் ஒட்டி இருக்கும். 23:14 வாசி. நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை
ஆத்துமாவை தப்புவிப்பாய். பாதாளத்திற்கு அவனுடைய ஆத்துமாவை நீ தப்புவிப்பாயே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த போன வாரத்தில் தினத்தந்தி பேப்பர்ல நடந்துச்சு. ஒரு பிள்ளை, ஒரு தகப்பன் காலேஜுக்கு போற மகனை படின்னு சொல்லிட்டாராம். என்ன சொன்னாராம்? படின்னு சொன்னாராம். உடனே ஓடி போய் பக்கத்துல இருந்து ஒரு கல்லை தூக்கி ஒரு தாப்பனுக்கு மண்டையில போட்டாச்சு. தாப்பன் விழுந்து ஸ்பாட்ல செத்து போனார். பேப்பர்ல கிடக்கு. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல மகன். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகான மகன் பாருங்க. படின்னு சொல்லிட்டாராம். அது இவருக்கு பிடிக்கலையா. உடனே கல்லை தூக்கி போட்டு மண்டையில போட்டுட்டாராம். அப்பன் செத்துட்டாராம். இப்ப பாளையங்கோட்டை ஜெயில கம்பி எண்ணுகிறாராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கேரளாவில் ஒரு சம்பவம். 17 வயசு 14 வயசு பொண்ணு 19 வயசு காதலனோட சேர்ந்து நீ இந்த தப்பு பண்ணக்கூடாது, இது சரியில்லைன்னு சொல்லிட்டாளாம் தாய். அந்த காதலுக்கு எதிர்த்து நின்றாலாம். உடனே காதலனை வரவழைச்சு குத்தி கொலை செய்தாளாம். வயசத்துல பத்திரிகையில கிடைக்கிற செய்தி. வரவழைச்சு காதலனை வர வச்சு மண்டையில சுத்தியால ஓங்கி அடிச்சாலாம் தாய. அது தலை சுழந்து மண்டை பிளந்து தலை சுழந்து கீழே விழுந்த உடனே செத்து போச்சுன்னு காதலனை போக சொல்லிட்டான். அவன் ஓடிட்டானா. அதுக்கப்புறம் தான் அது உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு மறுபடியும் போன் பண்ணி வரவழைச்சு கழுத்துல கயிறை கட்டி ஃபேன்ல தூக்கி விட்டுட்டு போயிட்டானா. எவ்வளவு கொடூரமான காலம். ஹல்லேலூயா. பத்திரிக்கை படிக்க முடியல. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு அப்பா எக்ஸ் சர்வீஸ் மேன், ரிட்டையர்ட் ஆகி கொஞ்சம் பணம் வருது. 15 வயசான பையன். அவன் டுக்காடி கேட்கிறான். டுக்காடி தானே அஜித்? அதுதானா? இங்க உண்டல்ல அது. கேட்டியம்மா டுக்காடி தானே? 15 வயசு. அவன் கேட்டியம்மா டுக்காடி ஒன்னு கேட்டானா. அப்ப அப்பா சொன்னார், 18 வயசு ஆகட்டும், லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு உனக்கு ஏஜ் வரட்டும், அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு. அதெல்லாம் நடக்காது, வாங்கி கொடுத்தாகணும். டார்ச்சர் பொறுக்காம வாங்கி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் டே பயணம். ஃபர்ஸ்ட் டே அந்த டிரைவர் சொன்னார், என்னிடத்துல சொன்னார், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். என்ன செய்ய வந்து இடிச்சான். ஸ்பாட்ல அவுட். இதே ஆளுநர் நடந்த சம்பவம். ஸ்பாட்ல அவுட். புது வண்டி. ஃபர்ஸ்ட் ட்ரிப். 15 வயசு. அன்னைக்கு அவனுக்கு 21வது ட்ரிப். அந்த இடத்துல தன்னுடைய நண்பனை அழைத்து கொண்டு போனா 21வது ட்ரிப். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காலம்னு பார்த்துக்கோங்க. அவர்களுடைய நடுவுல தான் நீ உன் பிள்ளைய கவனமா வளர்த்தணும். ஆமென். 15 வயசு பையன் உன்கிட்ட அப்படிப்பட்ட டேஞ்சரஸ் பைக்குகளை கேட்கிறான்னா நீ ஏன் வாங்கி கொடுத்த? 15 வயசு பையன் நீ சொன்ன கேட்காத அளவுக்கு நீ வளர்த்தி வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யாக்கோபு பேசுபாவுல உட்கார்ந்து இருக்கிறார். அங்க பஞ்சம் வருது. பிள்ளைகள் எல்லாம் 10 பேரும் அப்பனுக்கு பக்கத்துல கை கட்டி நிக்கிறாங்க. இப்படி அப்ப சொல்றாரு, ஏப்பா இப்படி பார்த்துட்டு இருந்தா என்ன, போய் கொஞ்சம் தானியம் வாங்கிட்டு வாங்க. ஏன் இப்படி பறக்கு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? என்ன செய்வோம், சாப்பிட வேண்டாமா? அப்பா ரூபன் சொல்றான், அப்பா அந்த இளையகுமாரனை கொண்டு அழைச்சிட்டு போனாதான் என் முகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டார் அங்க இருக்கிற அதிபதி. அதனால இளையகுமாரனை எங்கூட விடுங்கப்பா, நான் உனக்கு உத்தரவாதம் பண்ணிக்கிறேன்.
அந்த நிக்கிற பவ்யத்தை பாருங்களேன். நான் உனக்கு கொண்டு வந்துடுறேன், திரும்ப கொண்டு வந்துடுறேன். ஒருவேளை திரும்ப கொண்டு வராட்டா என் 2 மக்களை இன்னைக்கு கொன்னுருங்கப்பா. ரூபன் அப்ப அவர் யாக்கோபு சொல்றாரு, ஏப்பா இப்படி பண்ணீங்க? எனக்கு இன்னும் ஒரு குமாரன் உண்டு, நீ ஏப்பா சொன்னீங்க? எனக்கு மனைவி 2 பிள்ளைகளை பெற்றா, ஒருத்தன் காணாம போயிட்டா, இவன் தானப்பா எனக்கு பாக்கி இருக்கிறது. ஏன் நீங்க இதை போய் சொன்னீங்க? ஒன்னு அவங்க சொன்னாங்கப்பா, நாங்க உண்மையை சொன்னோப்பா. அந்த இளையகுமார் நீங்க அழைச்சிட்டு வான்னு அவர் என்கிட்ட சொல்லுவான் நாங்க நினைச்சோமா? அந்த வார்த்தையில் இருக்கிற பவ்யத்தை பாருங்கய்யா. அப்பனுக்கு முன்பாக அந்த வளர்ந்து திருமணம் முடித்து பிள்ளைகள் எல்லாம் பெற்று பேரம் பேத்தி எடுத்த அப்பாமார்கள் அந்த யாக்கோபு என்று சொல்லுகிற வயது முதிர்ந்த தகப்பனாருக்கு முன்ன போய் நிக்கிற பவ்யத்தை பாருங்கய்யா. ஒரு கிறிஸ்தவன் இப்படி வளரணும். 80-90 வயசானாலும் உனக்கு 120 வயசுல அப்பா இருந்தா நீ அப்படிதான் போய் நிக்கணும் பவ்யமா. அப்புறம் யூதா வர்றார். அப்பா என்கிட்ட ஒப்படைங்கப்பா, என்கிட்ட ஒப்படைங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ரூபன் மேல அவருக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா ரூபன் ஏற்கனவே இவருக்கு மஞ்சத்து மேல ஏறி பாவம் செஞ்சுட்டான். அதுல ரூபன் மேல இவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா யூதா சொன்ன உடனே ஓகே போயிட்டு வாங்க, நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என் பிள்ளை அங்கே ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான், அவனையும் என் பிள்ளை பெஞ்சமனையும் உங்க கூட அனுப்புறதுக்கு கிருபை செய்வார், போங்க அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி விடுறான். இவங்க அங்க போனாங்களா? அங்க போனோன்னா சிமியோனை பிடிச்சு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. கடைசியில பார்த்தா ஒரு சின்ன கேம் விளையாடுறாரு யோசேப்பு. அவருடைய பானபாத்திரத்தை இந்த பெஞ்சமனுடைய சாக்குக்குள்ள வச்சு விட்டார். அப்போ சீக்கிரம் இவங்க எல்லாம் முடிச்சு கிளம்பிட்டாங்க. யோசேப்பு ஆள் அனுப்பி அவங்களை பிடிச்சிட்டு வர சொல்றான். பிடிச்சிட்டு வந்துட்டு, ஞானதிர்ச்சினால எஜமானனுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அது என்னுடைய எஜமானன் பானம் பண்ணுகிற பாத்திரம், அதை நீங்க ஏன் எடுத்தீங்க? அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க அப்படிப்பட்டவங்க அல்ல, நாங்க நிஜஸ்தர்கள், நாங்க உண்மையானவர்கள், நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய மக்கள், நாங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல. சரி சரி பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், இப்ப செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது வேணும்னு அவங்க வச்சாங்க இல்லையா பெஞ்சமனுடைய சாக்குக்குள்ள, அது பெஞ்சமனுடைய சாக்குக்குள்ள இருக்குது. உடனே என்ன செஞ்சாங்க? வஸ்திரத்தை கிழிச்சு ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. நான் என் அப்பனுக்கு முன்ன போய் என்ன பதில் சொல்லுவேன்? நான் என் அப்பனுக்கு முன்ன போய் என்ன பதில் சொல்வேன்னு சொல்லி அவங்க கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்த உடனே யோசேப்புக்கு அழுக வந்துச்சு. ஐயோ, அவன் போய் உள்ள போய் உட்காந்து அழுது. அப்புறம்தான் வாங்கப்பா, நான் யோசேப்புன்னு தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். நான் சொல்ல வர்றது என்ன காரியம் தெரியுமா? அவ்வளவு வயது முதிர்ந்த தகப்பனை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற கரிசனை. என் அப்பா வேதனைப்படக்கூடாது, என் அப்பா கண்ணீர் வடிக்க கூடாது, என் அப்பா துன்பம் படக்கூடாது, என் அப்பனுடைய முகத்திலிருந்து கண்ணீர் வடியக்கூடாதுன்னு சொல்லி அந்த தகப்ப அந்த பிள்ளைகளுடைய அந்த வைராக்கியமான அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பாருங்க, மரியாதை அப்பனுக்கு. ஹல்லேலூயா. அதான் ஆவிக்குரிய மரியாதை, நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு எங்க நடக்குதுங்க இதெல்லாம்? எங்கேயோ அருமையா, எங்கேயோ சில ஆவிக்குரிய குடும்பங்கள் இதெல்லாம் நடக்கிறது, இன்றைக்கும் நடக்கிறது. ஆவிக்குரிய குடும்பங்கள் இன்றைக்கும் நடக்கிறது. என் 2 பிள்ளைகளை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. நிச்சயமா மரணம் வரைக்கும் அவர்கள் இந்த ரெஸ்பெக்டை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29:15 வாசிங்க. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பிள்ளை இஷ்டத்துக்கு என்ன செய்யாதீங்க, விடாதீங்க. ஹல்லேலூயா. பிள்ளை இஷ்டத்துக்கு என்ன செய்யாதீங்க,
பெற்றவர்களே, அது ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் பிள்ளைகளை இஷ்டத்துக்கு என்ன செய்யாதிருங்கள், விடாதிருங்கள். அவர்களுடைய விருப்பத்தின்படி வாழ அனுமதிக்காதிருங்கள். எந்த முகத்திலுக்கு ஒரு கௌரவம், எந்த முகத்திலுக்கு ஒரு கௌரவம் சமயாயோ? ஹலோ, என்ன முகத்தில் எல்லாம் ஒரு சந்தோஷம் இல்லாய்மை. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எனக்கு புரியுது, உங்க சத்தம் எனக்கு கேட்குது. எப்படி சத்தம் கேட்குதுன்னா, காலம் கடந்து போச்சே பாஸ்டர், நீ என்ன செய்யறது இல்லை, அங்கனே இல்லை. அல்லேலூயா. காலம் கடந்து போச்சே பாஸ்டர், பார்க்க இருந்திருப்பி எப்படியாவது மடியில் வச்சு இதே போல வளர்த்தி இருக்கல. அந்த காலத்தில் யாரும் சொல்லி கொடுக்கல. கமுகாய் போச்சே, இனி என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. போய் முழங்கால நில்லுங்க, ஆண்டவர் மாற்றுவார். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. பக்கத்தில் கரங்களை பற்றி சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 147:13, கர்த்தர் நம் பிள்ளைகள் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். சொல்லுங்க பார்க்கலாம், 2 வார்த்தையும் சொல்லுங்க. கர்த்தர் என் பிள்ளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசி சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓசியா 4:6, கடைசியாக ஓசியா 4:6 வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு, நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது ஃபைனல் வார்னிங். இதுவரை சொன்னது செய்தி, இப்ப சொன்னது வார்னிங். பெற்றவர்கள் எப்போ வேத புஸ்தகத்தை மறந்து கீழே வைக்கிறீங்களோ, பெற்றவர்கள் வேத புஸ்தகத்தை எப்போ எடுக்க மறக்கிறீங்களோ, அப்போ நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மறக்க ஆரம்பித்து விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. திரும்ப அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். இங்கே ஸ்க்ரீனில் பார்த்து வாசித்தாலும் போகிறவல்ல, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. ஹல்லேலூயா. இந்த வாரம் பைபிளை திறந்து ஒரு அதிகாரத்தை எங்களை வாசித்த பெற்றவர்கள் உங்க நல்ல பரிசுத்தமான வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் காட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாடேட்டே இனி கை உயர்த்துறதுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பாவமான கேடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை மறக்காதீங்க. கர்த்தருடைய வேதத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தை வாசித்து கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ பெற்றவர்கள் உங்களை முழு ஈடுபாடு கொடுக்கும்போது, நீங்கள் முழு ஈடுபாடோட கர்த்தரை சேவிக்கும்போது
கர்த்தர் உங்கள் மேல் பாசம் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மேல் அன்பு வைப்பார். கர்த்தருடைய வேதத்தை ஒரு நாளும் மறந்து விடாதுங்கள். நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை மறந்தால் கர்த்தர் நம் பிள்ளைகளை மறந்து விடுவார். Praise the Lord. அந்த தவறை ஒரு நாளும் செய்யாதிருங்கள். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். இந்த வார்த்தையால் கர்த்தர் உங்களை எல்லாவரையும் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை நன்றாய் வளர்த்துங்கள். தெய்வ பயத்தில் வளர்த்துங்கள். வேண்டாது ஒன்றும் கொடுக்காதிருங்கள். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். பிள்ளை சாப்பிடவில்லை என்று சொன்னால், பிள்ளைகள் இப்போ சிறு பிள்ளைகள் சாப்பிட மறுக்கும்போது உடனே ஓடி போய் என்ன எடுக்கிறாங்க? பெற்றவர்கள் செல்ஃபோன் எடுக்கிறாங்க. செல்ஃபோனை எடுத்து அதில் ஒரு கேமை போட்டு காட்டுறாங்க. கி 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 குக்கு 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 பார்த்து பார்த்தியா பார்த்தியா சாப்பிடு சாப்பிடு ஆ ஆ ஆ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல அம்மா தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ செல்லை திறந்து அப்படி ஆன் பண்ணி அப்படியே செல் அடுத்து சாயந்தரம் வரும்போது சாயந்தரம் என்ன செய்யும்? வாய மூடிட்டு இருக்கு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வாதறக்காரு. அதுக்கப்புறம் தள்ளைக்கு தெரியும், உச்சைக்கு நான் என்ன காட்டினேன்? செல்லு. உடனே வயிட்டு போய் உடனே செல்லை எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு கேம். கி 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 புக்கு குக்கு கு கி 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 ஆ வாய தர ஆ தர ஆ வா. ஹல்லேலூயா. என் அருமையான பெற்றவர்கள், பிரைஸ் தி லார்ட், இந்த தவற ஒரு நாளும் செய்யாதீங்க. பசிக்கும்போ பிள்ளை சாப்பிடும். ஹல்லேலூயா. வயிற்றில் இடம் காலியாகும்போ தன்னால் வா விளக்கும். ஆமென். அது வரைக்கும் நீ என்ன செய்? காத்துரு. ஆட்டோமேட்டிக் இடித்து திறந்து செல்ஃபோனை காட்டி பிள்ளைக்கு என்ன செய்யாதீங்க? சாப்பாடு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். செல்ஃபோனை கொடுக்கவே கொடுக்காதீங்க. மேக்சிமம் செல்ஃபோனிலிருந்து உங்கள் பிள்ளைகளை ஓரமாக வச்சுருங்க. ஹல்லேலூயா. இந்த காலத்து செல்லில் வருகிற காரியங்களெல்லாம் ரொம்ப மோசம். அதனால் நீங்கள் அதை கொடுக்காதீங்க. உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப், இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கட் பண்ணி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடி இதெல்லாம் அழிச்சு விடுங்க. அவங்க தெய்வ பயத்தில் வளரட்டும். இங்கே எல்லாம் நடக்கிற அநியாயத்துக்கு கணக்கே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ராமேன் சொல்லுங்களேன். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாய் வளருங்க. ஆவிக்குரியவர்களாய் உங்கள் சந்ததிகளை என்ன செய்யுங்க? வளர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்புவோம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் எழும்புங்க. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இன்றைய ஆராதனைக்காக, இன்று நடந்த சபை இந்த பிள்ளைகளுடைய பிரதிஷ்டைக்காக, எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக எல்லாரும் கரங்களை ஊற்றி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை ஊற்றி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஜமானனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிவாதிபதி சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் என் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும்ப்பா. இந்த பரிசுத்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தந்த எங்கள் நல்ல ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. உங்க அளவில்லாத கிருபையில என் பிள்ளைகளை மூடுனீரே, உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்தும் அப்பா பிள்ளைகளை நடத்துங்க, கிருபையில மறைத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா, அடைக்கலத்தில் வைங்கப்பா. ஒரு நன்மையிலும் குறைவில்லாதபடி எங்க பிள்ளைகளை வளர்த்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. விசேஷமா இன்று பிரதிஷ்டிக்கப்பட்ட 2 பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தருடைய நாம மகிமையிலே அவர்கள் வளர்ந்து பெருக நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நடக்கிற எல்லா விருந்து நிகழ்ச்சிகளிலும் ஆண்டவர் கூட இருங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை ஊத்தெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் இது சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.